மூன்று முடிச்ச சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரமாவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுந்தரவல்லி சூர்யா மேல அநியாயமா பழி சுமத்துறாங்க. நீ தாண்டா அதுல கரண்ட் ஷாக் கொடுத்துருப்ப, நான் சாப்பிட்டோன்னு தான் நீ கரண்ட் ஷாக் கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சூர்யா, இங்க பாருங்கம்மா, அது யார் கொடுத்தாங்கன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஆனா நீங்க பேசுறதுக்கெல்லாம் கண்டிப்பா என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்பீங்க தாய்க்குளமே. வாய்க்கு வந்தபடி என்ன வேணாலும் பேசலாம், மற்றவங்க மனசை காயப்படுத்தலாம்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுக்குண்டான பலனை நீங்க அனுபவிப்பீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சூர்யா. நந்தினி, நீ இந்த வீட்டு ராணி, மகாராணி, என்னோட எஜமானி, வா அப்படின்னு சொல்லி நந்தினியை கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்த சுந்தரவல்லி வயிறெறிஞ்சு நிக்கிறாங்க. ச்சே, நம்ம முன்னாடியே இவன் இந்த மாதிரி நம்மளையே அசிங்கப்படுத்துறானே நினைச்சிட்டு சுந்தரவல்லி மறுபடியும் யோசிச்சு பார்க்குறாங்க. சூர்யா சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. 2 மிஷின்ல ஒரு மிஷின் நான் ஆன் பண்றதாவும் நந்தினி ஒரு மிஷின் ஆன் பண்றதாவும் தான் இங்கிருந்து பேசி முடிச்சுட்டு போனோம். அங்க போய் நான் ஆன் பண்ணிட்டேன். ஆனா நந்தினி ஆன் பண்ண வேண்டிய இடத்துல தான் நானா தானே போய் ஆன் பண்ணினேன். யாரும் என்னை வந்து அதை ஆன் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனா இது எப்படி நடந்திருக்கும்? ஒருவேளை நந்தினிக்கு வச்ச கரண்ட் ஷாக் தான் என்ன அடிச்சிருச்சோ? யார் இந்த வேலையை செஞ்சிருப்பான்னு அப்பதான் சுந்தரவல்லிக்கு சந்தேகம் வருது. எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சு வெடிஞ்சு பாக்குறாங்க. வெடிஞ்சு பார்க்கும்போது சுரேகானால எழுந்திருக்கவே முடியல. சுந்தரவல்லி சுரேகாவை பாக்குறதுக்காக ரூமுக்கு வராங்க. என்ன சுரேகா, இன்னுமா தூங்கிட்டு இருக்க, எழுந்திரி அப்படின்னு வந்து பார்க்கும்போது அங்க சுரேகா முகத்துல அப்படியே அம்மா போட்டு கண்ணே முழிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சுந்தரவல்லி பதறி போயிடுறாங்க. அங்க அருணாச்சலத்தை கூப்பிடுறாங்க. இங்க வந்து பாருங்களேன், அவன் முகமெல்லாம் அம்மா போட்டிருக்குதுங்கிறாங்க. ஓ அப்படியா? ஏன் சுந்தரவல்லி, உனக்கே மனசாட்சி இருக்கா? இதுவே நந்தினிக்கு இப்படி இருக்குன்னு சொன்ன போது நீ என்ன சொன்ன? அவளுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன, இதையே நீங்க என்கிட்ட வந்து சொல்றீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இப்ப மட்டும் எப்படி ஸ்வேகாவுக்கு ஒண்ணுனது உடனே பறந்தடிச்சுக்கிட்டு இப்படி பதறி போய் வந்து நிக்கிறியேங்கிற. அது மட்டுமா, நந்தினியை என்னமா பழிச்சிங்க? நந்தினிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் என்னெல்லாம் பேசுனீங்க, அதுக்குண்டான பலனையும் தண்டனையும் அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு அருணாச்சலம் சொல்லவும், அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்ம பொண்ணுக்கே நீங்க சாபம் விடுறீங்களா? நீங்களாம் ஒரு பெத்த அப்பாவான்னு கேட்குறாங்க சுந்தரவல்லி. இதை பாரு சுந்தரவல்லி, நான் ஒன்றும் சாபமெல்லாம் விடல. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதை பார்த்து கைகொட்டி சிரிக்காமலாவது இருந்திருக்கலாம்ல. சிரிச்சிங்களோ பேசுனீங்களோ, மொத்தத்தில் அந்த ஆத்தோவோட கோவத்துக்கு நீங்களும் ஆளாயிட்டீங்கல்ல. இப்போ அனுபவிச்சு தானே ஆகணுங்கிறாங்க அருணாச்சலம். சரி, அதை விடுங்க, இப்போ என்ன பண்ணலாம் யோசிங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணுறது, நந்தினிக்கு என்னெல்லாம் வைத்தியம் பார்த்தோமோ அந்த மாதிரி தாம்மா நம்ம வீட்டில் சுத்தபத்தமாக பார்த்து இருக்கணுங்கிறாங்க அருணாச்சலம். சுந்தரவல்லி ஓடி வந்து சுரேகாவை பார்க்குறாங்க. சுரேகா, ஐயோ அம்மா, நான் இருக்கேன்டி, என் மடியில் தலை வச்சு படுங்கிறாங்க. அம்மா, என்னால் எதுவுமே முடியலம்மா, நாக்கெல்லாம் வறண்டு போகுது, காய்ச்சல் தாங்க முடியல, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, ஆனா பசிக்குது, சாப்பிட முடியல, கசக்குது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சுரேகா. மாதவி, அசோக் 2 பேரும் அவங்களும் வந்து பாக்குறாங்க. இதை பார்த்ததும், ஐயோ என்னது, நந்தினி காட்டவே இவளுக்கும் அம்மா போட்டுருச்சு, இப்ப என்ன செய்யறதுங்கிறாங்க. அப்போ சுந்தரவல்லி சொல்றாங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு மாதவி, நீ தான் சுரேகாவை பார்த்துக்கணுங்கிறாங்க. அம்மா, என்னால எல்லாம் முடியாதும்மா, நான்லாம் கிட்டேயே உட்காந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, அதுக்கு அவ எப்பப்ப என்ன வேணும்னு கேட்குறாளோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுமா. அதுவும் தவிர வீட்டில எல்லாம் என்னால் சாப்பாடு சாப்பிட முடியாது, நான் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேம்மா, இந்த மாதிரி பத்திய சாப்பாடும் சாப்பிட முடியாதுங்கிறாங்க. சுந்தரவல்லி சொல்கிறாங்க, இதை பாரு, அம்மா போட்டிருக்கும் போது வீட்டில் எல்லாரும் பத்தியமாக இருக்கணும், கண்டபடி நான்வெஜ் அது இதுன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாதுங்க, இதுக்கப்புறம் சுரேகாவுக்கு தான் தொந்தரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சுந்தரவல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சூர்யா வராங்க. சூர்யா வந்ததும் என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏ, இவன் வேற வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சுந்தரவல்லி. அப்போது அருணாச்சலம் தான் உண்மையை சொல்கிறாங்க, சுரேகாவுக்கு அம்மா போட்டிருக்குதுங்கிறாங்க. இதை கேட்டதும் கை கொட்டி சிரிக்கிறாங்க. அதுதானே பார்த்தேன், என்ன தாய்க்குளமே, அம்மன் கிட்டயே விளையாட ஆரம்பிச்சிங்கல்ல, அதுதான் அம்மன் கோவத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. யார் கண்ணுல இருந்து வேணாலும் தப்பிக்கலாம், அந்த அம்மன் மாரியம்மன் கண்ணுல இருந்து தப்பிக்க முடியுமா? அனுபவிங்க ராஜா, அனுபவிங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சூர்யா. இந்த சந்தோஷத்தை நான் இப்பவே என் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லி கொண்டாடணும்னு சொல்லிட்டு சூர்யா மாடிக்கு குடுகுடுன்னு போறாங்க. போனதும் நந்தினி, நந்தினி எங்க இருக்க அப்படின்னு கூப்பிடவும், நந்தினி வந்து, ஏங்க என்னாச்சு, எதுக்கு இப்படி பதறி போய் கூப்பிடுறீங்கிறாங்க. அடியே, நான் பதறவெல்லாம் இல்லடி, ஒரு சந்தோஷத்தை சொல்லறதுக்காக கூப்பிட்டேங்கிறாங்க. அப்படியா, அப்படி என்ன சந்தோஷத்தை சொல்ல போறீங்கன்னு கேட்குறாங்க நந்தினி. இந்த வீட்டில் ஒரு விசேஷம் நடந்திருக்குதுங்கிறாங்க. என்னங்க, தளவும் இல்லாமல் வாழும் இல்லாமல் இப்படி சொல்கிறீங்களே, நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறாங்க நந்தினி. நீ புரிஞ்சுக்கணும்னா சுரேகாவுக்கு அம்மா போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் நந்தினி, அச்சச்சோ அவங்களுக்குமா அப்படின்னு கேட்கும்போது, என்னடி பதற, உனக்கு அம்மா போட்டிருக்கும் போது அவங்க என்னெல்லாம் கைகொட்டி சிரிச்சாங்க, என்னெல்லாம் வேண்டியதை வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க, அதுவும் உன்னோட வேதனையை அவங்க புரிஞ்சுக்காம எப்படியெல்லாம் ஆட்டம் பாட்டத்தோட எவ்வளவு ஒரு சாதுவா பேசிக்கிட்டு எப்படியெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இனி என்னடானா அவங்களுக்காக இப்படி பதறி போற நந்தினிங்கிறாங்க. இதை பாருங்க, யார் விஷயத்துல வேணாலும் விளையாடலாம், அம்மன் போட்டிருக்கிற அம்மா விஷயத்துல எல்லாம் விளையாடக்கூடாதுங்க, கேலிங் கிண்டலெல்லாம் இது பேசவே கூடாது, தயவு செய்து நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு கேட்குறாங்க நந்தினி. இதை கேட்ட சூர்யா, சரி நந்தினி, நீ சொன்னா நான் கேட்பேன், நீ சொல்றதும் ஒரு வகையில நியாயம்தான், ஆனா அவங்க செஞ்ச தப்பத்தான் நான் சுட்டி காட்டினே தவிர நான் அம்மா போட்டிருக்கிறத பத்தி தப்பா சொல்ல வரல நந்தினிங்கிறாங்க. சரிங்க, அதோட பேச்சு விட்டுருங்க, தயவு செய்து இதையெல்லாம் கேலியோ கிண்டலாவோ தமாசாவோ பேசி
பேசி அவங்க மனசையும் காயப்படுத்திடாதீங்கன்னு நந்தினி கேட்டுக்கிட்டதுனால சூர்யாவும் சரின்ட்டு போகிறாங்க. சுந்தரவல்லி முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு போகணுங்கிறக்காக இப்போ மாதவி கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. இதை பார் மாதவி, ஸ்ரேகாவுக்கு அம்மை போட்டிருக்கு. அவளுக்கு முறைப்படி அவளை தரையில் வெள்ளை துணி போட்டு வேப்பிலை மேலே தான் படுக்க வைக்கணும். அதையெல்லாம் நீ செஞ்சிடறியான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட மாதவி, ஐயோ அம்மா இங்கே பாருங்கம்மா, என்னால எல்லாம் இவ்வளோ பட்டியமாவெல்லாம் இருக்க முடியாதம்மா. வேற என்ன வேலை வேணாலும் சொல்லுங்க, நான் செய்கிறேன். ஆனால் இந்த ஸ்ரேகாவுக்கு பக்கத்தில் என்னால் உட்காந்துருக்க முடியாது. அவளுக்கு வேப்பிலையிலெல்லாம் வீசிட்டெல்லாம் அவளுக்கு திருநீர் வச்சு தீர்த்தம் கொடுத்து இந்த மாதிரி வேலையிலெல்லாம் என்னால் செய்ய முடியாதுமா. அவளுக்கு பணிவிடை செய்யறதுக்கு என்னால் ஆகாது. நான் கிளம்புறேன். இதுக்கு வேணா வேற யாரையாவது ஆள் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க மாதவி. அவள் முகத்தை பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு மாதவி சொல்லி விளைவிக்கிறாங்க. இந்த பக்கம் நந்தினி போய் கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வந்து சாமிக்கு முன்னாடி வச்சு, ஆத்தா மகமாயி என்னை கஷ்டப்படுத்தின மாதிரி அவள் சின்ன பொண்ணு, அவளை கஷ்டப்படுத்திடாதம்மா, உன் கோவத்தை குறைச்சிக்கோ, அவளுக்கு கூடிய சீக்கிரம் குணமாயிடணும்னு வேண்டிக்கிட்டு வராங்க. ஸ்ரேகாவுக்கு கொண்டு வந்து கஞ்சி கொடுக்குறாங்க. சுந்தரவல்லி வேண்டா வெறுப்பா அதை வெறுத்து ஒதுக்குறாங்க. இந்த பக்கம் ஸ்ரேகா அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு, சேச்சே இதெல்லாம் என்னால் சாப்பிடவே முடியாதுன்னு தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. ஏய் வெளியே போடி, உங்ககிட்ட யாரடி இந்த வேலையெல்லாம் சொன்னா? நீ எதுக்காகடி என் பொண்ணுக்கு கஞ்சி கொண்டு வந்து கொடுக்குற? சாதாரண அம்மா போட்டிருக்கு, இதுக்கெல்லாம் நீ கஞ்சி கொடுத்து சரி பண்ணிடுவியா? இப்போ மரியாதையா நீ போறியா இல்லையாங்கிறாங்க. அம்மா இங்கே பாருங்கம்மா, உப்பு போட்டு கஞ்சி எதுவுமே சாப்பிடக்கூடாது, தயவுசெய்து சொன்னா கேளுங்க, இப்படிதாம்மா நம்ம சாப்பிட்டு ஆகணுங்கிறாங்க நந்தினி. இதை கேட்டு சுந்தரவல்லி சொல்றாங்க, இதெல்லாம் உன்ன மாதிரி வேலைக்காரங்களுக்கு தாண்டி இந்த மாதிரி பட்டியும் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடையாது. நாங்கள் டாக்டரை வர வச்சு இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து நாங்கள் என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டுக்குவோம், மரியாதையாக வெளியில் போ அப்படின்னு அதட்டி வெளியில் விரட்டுறாங்க. இதுக்கப்புறம் நந்தினி எதுவும் பேச முடியாமல் அந்த பக்கம் போய் நிற்கிறாங்க. இங்கே அருணாச்சலம் சொல்கிறாங்க, இதை பாரு சுந்தரவல்லி, நீ ஒன்றும் கவலைப்படாத, சூர்யா கிட்ட சொல்லி வேணா டாக்டரை வர சொல்லலாம், டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நம்ம செய்யலான்னு அருணாச்சலம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சூர்யா வராரு. ஏய் சூர்யா, சுரேகாவுக்கு அம்மா போட்டிருக்கு, போய் டாக்டரை கூட்டிகிட்டு வாடா, அவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவளுக்கு என்ன சாப்பிடணுமோ அதை கொடுப்பாங்கங்கிறாங்க. இதை கேட்ட சூர்யா, ஆஹா நந்தினிக்கு அம்மா போட்டிருந்த போது டாக்டரையே கூப்பிடக்கூடாது, அவங்கள உள்ளேயே வரக்கூடாதுன்னு எதோ சொல்லி அனுப்புனீங்க, இப்போ மட்டும் டாக்டர் வந்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டதும் நல்லாயிருமா என்ன? அதுவும் உங்கள் மூத்த பொண்ணு, அதுவும் செல்ல பொண்ணு, என்னெல்லாம் பேசுனீங்க? உங்கள் மூத்த பொண்ணு அவ்வளவு செல்லமாக வச்சுருந்தீங்க, செல்ல பொண்ணு இளைய பொண்ணு இவங்க பார்க்க மாட்டாங்களா? சாப்பாடு ஐட்டங்களெல்லாம் அவளுக்கு என்ன வேணும்னு இவ்வளோ பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்க. அதுவும் உங்கள் பாசம் என்ன பாசம், இதுலேயும் தாய்க்குள்ள இருக்காங்களே 2 பொண்ணுங்க மேலேயும் அவ்வளோ பாசத்தை அள்ளி கொட்டினாங்க. பெத்த பொண்ணுக்கு அம்மா போட்டிருக்கு, மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு பாவம் அவங்க கீழே இறக்கி விடல, ஒரு நேரமாக மடியில் வச்சுருந்துட்டு இப்போ ஏமா வந்து இங்கே கொண்டுக்கிட்டீங்க? பொண்ணுங்க தானே கொஞ்சம் நீங்கள் கஞ்சியில் விழுந்தீங்க, இப்போ கோழி ஊப்பிட இழந்துருச்சும் கூவி பார்க்குறீங்களா? அனைக்கும் அடி செருக்குங்கிறது இப்போவாது புரிஞ்சுக்கிறீங்களா? வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் முடியாமல் படுத்திருக்கும் போது வாயை கொஞ்சம் அடக்கி வச்சிருந்துருக்கணும், வயிற்ற கொஞ்சம் கட்டி வச்சிருந்துருக்கணும். அடக்கமில்லாமல் பேசினீங்க, ஆடம்பரமாக வாங்கி சாப்பிட்டீங்க. விதி இப்போ அதனோட இஷ்டத்துக்கு இப்போ வச்சு செஞ்சிருச்சுல்ல. சூர்யா நீ வேற பேசாதடா, சொல்லி காட்டிட்டு இருக்காத, நீ வேற இப்போ அவளை வெறுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்காத. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களே எல்லாரும் முடியாமல் கொண்டிருக்காங்க. ஸ்ரேகாக்காக இவங்களும் எதுவும் சாப்பிடாம இருக்காங்கடா, தயவுசெய்து இப்படியெல்லாம் பேசி மனசை காயப்படுத்திக்கிட்டு இருக்காதுங்கிறாங்க அருணாச்சலம். ஆடப்போங்க டாடி, சமயம் கிடைக்கும் போதா இவங்களுக்கு எடுத்து சொல்லி கொடுக்கறதும் இல்லை, சொல்லி காட்டணும், அப்பதான் இவங்களுக்கும் புத்தி வரும், உரைக்கும். அப்படியெல்லாம் இவங்களுக்கு சொல்லலைனாலும் எதுவும் கிடையாது. காத்துல விட்ட பட்டம் பறக்கிற மாதிரி தான் இவங்களோட எண்ணம் பேச்சு எல்லாம் பறந்துக்கிட்டே இருக்குமே தவிர கொஞ்சம் கூட மைண்ட்ல வச்சுக்கவே மாட்டாங்க டாடி. அப்பப்போ சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க சூர்யா. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாங்க, இதை பாருடா விடுடா, இதையவே பேசாத, அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவங்களும் எதுவும் பேசாமல் அமைதியாக தானே இருக்காங்க, வலியும் வேதனையும் அவங்களுக்குன்னு வந்தால் தானே தெரியுது, அதனால முன்ன பின்ன தெரியாமல் ஏதோ பேசிட்டாங்க. நந்தினி இருந்தபோது இவங்க எதையும் கண்டுக்காமல் இருக்கலாம், ஆனால் இப்போ சுரேகாவுக்குன்னு வந்தபோது பதறி போயிருப்பாங்க. திரும்பவும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்கடா, விட்டுடா, அவங்கள பற்றி இனிமேல் பேசாத, நீ அடுத்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அருணாச்சலம். அப்போ அங்கே நந்தினி வராங்க. என்னம்மா நந்தினி, என்ன வேணும்னு கேட்குறாங்க அருணாச்சலம். இல்லைங்க ஐயா, நான் அம்மா கிட்ட பேசணும்னு பர்மிஷன் கேட்குறாங்க. அப்போ சூர்யா வந்து, ஏய் என்ன எங்கள் தாய் குளத்துக்கிட்ட நீ என்ன பேச போகிற, நீ பேசினாலும் அவங்க என்ன மரியாதை கொடுத்து காது கொடுத்து கேட்கவா போகிறாங்க, அதெல்லாம் கிடையாதுல்ல சார், வீட்டில் சமைக்கணும், உப்பு காரம் இல்லாமல் எண்ணெயில் தாளிக்காமல் சமைக்கணும், அதான் என்ன செய்யறதுன்னு நான் கேட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க நந்தினி. இதை கேட்ட சுந்தரவல்லி சொல்கிறாங்க, அதற்கெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை அம்மா, நீங்கள் பேசுனதுக்கு நான் பதில் பேசுகிறதா தப்பாக நினச்சிக்காதீங்க. சுரேகா அம்மாவை இப்போ தான் நான் போய் பார்த்து கஞ்சி கொடுத்தேன், அதை சாப்பிட முடியாமல் பசிக்குதுன்னு வேற சொல்கிறாங்க, அதனால அவங்களுக்கு உப்பு காரம் இல்லாமல் கொஞ்சம் சாதத்தை கொலைய வடித்து கஞ்சியாக கொண்டு கொடுக்குறேங்கம்மா, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செய்கிறேங்கிறாங்க நந்தினி. அதையும் தாண்டி கொஞ்சம் இளநியோ ஜூஸோ இப்படி ஏதாவது போட்டு ஆதாரமாக கொடுத்தா ஓரளவுக்கு பசி தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க நந்தினி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் எங்களுக்கு வெளியிலேயே ஆர்டர் பண்ணி ஹோட்டல்லேருந்து வரோம், நாங்கள் சாப்பிட்டுக்குவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க சுந்தரவல்லி. இதை கேட்ட நந்தினி சொல்கிறாங்க, இல்லைம்மா வெளியில் இருந்தாலும் சாப்பாடு உள்ளே வரக்கூடாது, கல்யாணம் நான் வேற ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிட்டாரு,
சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை, நானே சமைச்சிடுறேம்மா. இப்போதைக்கு எல்லாத்துக்குமே நான் தான் சமைச்சாகணும். மறுப்பு சொல்லாமல் என்னை சமைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க நந்தினி. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சூர்யா, ஏய் நந்தினி, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? நீ என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா இல்லை அவங்களுக்கு நீ அடிமையா? நீ என் பொண்டாட்டி, நீ எல்லாம் இந்த வேலையை பார்க்கக்கூடாது. நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யுங்கிற சூர்யா. இதை பார்த்துட்டு இது என்ன அநியாயமாக இருக்குது? ஏதோ உனக்கு இவங்கெல்லாம் உதவி பண்ணுற மாதிரி அவங்க கிட்ட என்னமோ கெஞ்சுற மாதிரி நீ கேட்டுட்டு இருக்க நந்தினி. நீ இவங்களுக்காக அடிமை வேலை செய்ய போற, அதுவும் சமைச்சு கொடுக்க போற. நீ சமைச்சதை இவங்க எல்லாரும் சாப்பிட போறாங்க. இதுல வேற இவங்க எல்லாருமே உனக்கு சேர்ந்து சகாயம் செய்யற மாதிரி இவங்க கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறிய நந்தினி. சார் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சார். ஸ்ரேகா பாவம் பசிக்குதுன்னு அப்பா பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வயிற்றுக்கு ஏதாவது ஆதாரம் கொடுக்கணும். அந்த வலிக்கு வேதனை என்னங்கிறது எனக்கு தெரியும். அம்மா போட்டிருந்தா அது பசி எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? எதை சாப்பிட்டாலும் பசியே அடங்க. உடம்பெல்லாம் எப்படி கனமா இருக்கும். காய்ச்சல் வந்து எப்படி தோண்டு போயிடுவாங்க தெரியுமா? நாக்கெல்லாம் வறண்டுரும். சார் நீங்கள் கொஞ்சம் அனுமதி கொடுங்க சார், நான் போய் ஸ்ரேகாவை பார்த்துக்கிறேன்னு சூர்யா கிட்டேயும் அனுமதி கேட்குறாங்க. சுந்தரவலியும் பேசாமல் அமைதியாக அமுக்கமாக பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே மாதவி, அப்பா இவ செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், வாய்க்கு ருசியாக செஞ்சு கொடுப்பா, சமைச்சானா நல்லா சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருக்காங்க மாதவி. சுந்தரவல்லி, மாதவி இவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட சூர்யா, ஆமா நந்தினி, நீ இந்த வீட்டில் என்னதான் மாடா உழைச்சாலும் உன்னை கம்பால விரட்டி விரட்டி அடிச்சு தான் வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் இனி புரிஞ்சுக்காம இருக்கிறியே, நீ இப்படி தான் இருப்பேன்னு நீ காட்டுற, ஆனால் அவங்க அப்படி தான் இருப்பேன்னு அவங்க இருக்காங்க. நந்தினி, உன்னோட நல்ல மனசை இங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. மறு ஜென்மம் எடுத்தாலும் இவங்கெல்லாம் உன்னை பற்றி புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க நந்தினி. சரி சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போய் ஆஃபீஸில் அந்த கரண்ட் சாக்கு யார் கொடுத்தாங்கங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப வரேன்ட்டு போகிறாங்க. இதை கேட்ட மாதவி இன்னும் கிடுக்கிடுன்னு நடுங்கி நிற்கிறாங்க. சூர்யா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அட பாவி, இந்த அசோக் தான் இந்த வேலையை பார்த்தானா அப்படின்ட்டு உடனே சூர்யா, அசோக் எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மச்சான், நான் பிராந்தி கடையில் தான் இருக்கேங்கிறாங்க. அப்படியா, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமாங்கிறாங்க. உனக்கும் நான் வாங்கிட்டு வரட்டுமாங்கிறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லவும் அவரும் சூர்யாவுக்காக எக்ஸ்ட்ரா பாட்டிலெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் முன்னாடியும் நிற்க வச்சு தலையிலேருந்து கால் வரைக்கும் சூர்யா வரைஞ்சு விட்டுறாங்க. இதை பார்த்த சுந்தரவல்லி, அருணாச்சலம் இவங்க எல்லாரும், டேய் மாப்பிள்ளை எதுக்கிட்ட இந்த அடி அடிக்கிறேன்னு கேட்குறாங்க. அதுவா, வீடியோ ஆதாரத்தை பாருங்கன்னு சொல்லி அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. அந்த மிஷின் வந்ததுக்கு முன்னத்த நாள் நைட்டில் ஒயரை பிரிச்சுட்டு கரண்ட் ஷாக் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்ததும் அருணாச்சலம், சுந்தரவல்லி வாய் மேலே கை வைக்கிறாங்க. அட பாவி, எங்கள் வீட்லேயே இருந்துக்கிட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணியிருக்கியா, நீ எல்லாம் என்னையா ஒரு மனுஷன் அப்படின்னு திட்டி தீக்குறாங்க அருணாச்சலம். சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிட்டு கூட இந்த காரியத்தை செய்யக்கூடாதா? இப்போ பாருங்க, வசமாக மாட்டிக்கிட்டோம். இப்போ நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இதில் இந்த பிரச்சனை வேறையா? சேச்சா, அம்மா முன்னாடி நான் எப்படி தான் முகத்தை பார்ப்பேன்னு தெரியல. ஸ்ரேகாவுக்கு அம்மா போட்டிருக்கு, இதை கூட என்னால் கவனிக்க முடியலையேன்னு அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கேன்னு தெரிஞ்சா நிச்சயமாக அம்மா வீட்டில் இருக்க என்ன அனுமதிக்கவே மாட்டாங்க, வெளியே துரத்தத்தான் போகிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு மாதவி சுந்தரவல்லியை பார்க்குறாங்க. சுந்தரவல்லியோட கோபம் உச்சத்தில் நிற்கிது. என்ன நடக்க போகுதுங்கிறது நாளை எபிசோடில் பார்க்கலாம்.